அனைவருக்கும் வணக்கம். திருமதி நர்மதா அவர்கள் எழுதி தொகுத்திருக்கிற பெண் அரசியல் என்கிற புத்தகத்தை வெளியிடுகிற ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். முதலில் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முக்கிய பொறுப்பு வகிக்கிற தோழர் தமிழ்ச்செல்வன், எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாத ஒரு மனிதர், மிக சிறந்த தேர்வு அவர். நான் அந்த பெயரை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைந்தேன். அவ்வளவு அற்புதமான ஒரு தோழர், கனிவான தோழர். எனக்கு இலக்கிய வட்டாரத்தில் அவ்வளவு பரிச்சயம் இல்லை. ஆனால் கீரனூர் ஜாகிர் ராஜா போன்ற தோழர்கள் எல்லாம் அவரை பற்றி மிக உயர்வாக சொல்வார்கள். எல்லா கட்சிக்காரர்களும் சொல்வார்கள். அவர் இடதுசாரி அரசியலை கை கொண்டு முன் செல்லுகிற ஒரு தோழர். இருந்த போதிலும் அனைத்து கட்சியினராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு சமூக நேசர் நமது தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த விழாவுக்கு விருந்தினராக வந்திருப்பது மிக சிறப்பானது என்று, சால பொருத்தமானதும் கூட. எனக்கு இலக்கிய பரிச்சயம் அதிகம் கிடையாது. தோழர் ஜெயகாந்தனோடு மிக அணுக்கமாக பழகியவன், கடைசி காலங்கள் வரை இருந்தவன். என்றாலும் அவருடைய படைப்புகளை கூட அதிகம் படித்ததில்லை. நான் அதிகம் வாசித்த, எனக்கு இலக்கிய பரிச்சயம் என்றால் பாரதி மட்டும்தான். பாரதி வாழ்நாள் முழுக்க வறுமையிலும் துயரத்திலும் ஆனால் சமூக சிந்தனை கொண்டு வாழ்ந்தவன். அந்த பாரதியை இங்கு மிக பருத்த பாரதியாக மிகவும் வளமாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகா, பாரதி இவ்வளவு செழுமையாக இருக்கிறாரே என்று. வாரா எழுதியிருப்பார் பாரதியை பற்றி. நெடிய ஒடிசலான உருவம், சுந்தர ரூபன் என்றெல்லாம் எழுதியிருப்பார். ஆனால் வறுமை, கடைசி வரை வறுமை. புதுவையில் இருந்த போதும் சரி, தமிழகத்தில் இருந்த, சென்னை திருவல்லிக்கேணியில் இருந்த போதும் சரி, காசிக்கு செல்லும் போதும் சரி, வறுமை வறுமை வறுமை. ஆனால் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் தன் வாழ்நாள் முழுக்க சமூகத்துக்காக அர்ப்பணித்து விட்ட ஒரு மாபெரும் கவிஞன் பாரதி. அந்த பாரதியை இங்கு பார்த்ததில் பெருமகிழ்ச்சி. மற்றொன்று, பெண்ணியம் என்று பேசும்போது பாரதியை தவிர்த்து விட்டு இங்கு யாரையும் பேச முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனை இலக்கியவாதிகள் இருக்கலாம், எத்தனையோ படைப்பாளிகள் இருக்கலாம், கவிஞர்கள் இருக்கலாம், எழுத்தாளர்கள் இருக்கலாம். ஆனால் பாரதியை போல் பெண்மையை போற்றியவன் எவரும் இல்லை. பாரதியின் வரிகளைத்தான் இப்பொழுதும் நாம் பெண்ணுக்காக கையாண்டு வருகிறோம். எனவே இந்த பெண் அரசியல் நிகழ்வு பாரதியின் பாடலோடு துவங்கியது மிகச்சிறப்பு. பெண் அரசியல் என்பது ஒன்றும் புதுமையான ஒரு விஷயம் அல்ல. இந்த உலகம் படைக்கப்பட்டது ஆணுக்கும் பெண்ணுக்குமானதுதான். உயிர்களுக்காக, எல்லா உயிர்களுக்கும் ஆணும் பெண்ணும் உண்டு. ஆனால் மனித இனத்தில் மட்டும் பெண்ணுக்கு இரண்டாம் தர குடிமகள் என்கிற ஒரு நிலைமை எப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் வரலாற்றில் படித்திருப்பீர்கள், தாய் வழி சமூகம் தான் நம்முடையது. நீங்கள் பால்காவிலிருந்து கங்கை வரை என்கிற ராகுல சாங்கிருத்தியாயனின் புத்தகத்தை படித்திருந்தால் தெரிந்திருக்கலாம். இப்ப கம்யூனிசம் என்கிற ஒரு வார்த்தை, கம்யூனிசம் என்றால் நான் கம்யூனிஸ்ட் கட்சியை குறிப்பிடவில்லை. மார்க்சுக்கு முன்னரும் பொது உடைமை பேசியவர்கள் இருக்கிறார்கள், நம் தமிழகத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் அதை லட்சியமாக கொண்டு இயங்குகிற அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கம்யூனிச சமூகம் இருந்த காலம் ஒன்று இருந்தது. அதில் பெண் தான், அப்பெல்லாம் ரேஷன் கார்டு இருந்திருந்தா பெண்ணோட பேர் தான் அங்க இருக்கும். அதுல என்ன குடும்ப தலைவர் இருக்காது, குடும்ப தலைவி தான் இருக்கும். தாய் வழி சமூகம் தான் நம்மளோடது. ஆனால் என்றைக்கு சொத்துடைமை சமுதாயம் வந்ததோ அன்று பெண் அடிமையாக்கப்பட்டாள். அன்றிலிருந்து மீளவே முடியவில்லை. நீங்கள் எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மதம், நீங்க தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்படுவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உயர்ந்த ஜாதி என்று இங்கே சொல்லக்கூடியவர்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள், பெண் அடிமைதான். அவள் தான் தாழ்மையான இடத்தில் இருக்கிறவள். சரி, அப்படி ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பழைய நிலைமைக்கு நாம் மீட்டெடுக்கிற அரசியல் தான் பெண் அரசியல். நாம் ஒன்றும் புதுமையானது அல்ல. நீங்கள் நர்மதா அவர்களை பார்த்தீர்கள் என்றால் ஒன்று சொல்லுவார், தொடர்ந்து கடுமையாக ஆணாதிக்க அரசியலை விமர்சிக்கிறார், மிக கடுமையாக. இது ரொம்ப அட்டூழியம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அதுதான் உண்மை.
எந்த தரப்பிலும் சக உயிரான பெண்மையை மேலே வரவிடாமல் தடுக்கிற ஒரு அமைப்பு. எந்த நிலையிலும், எந்த கட்டத்திலும் அத்தகைய ஒரு சமூக கட்டுடைப்பை செய்து வெளிவர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பெண் அமைப்பை அவர் தொடங்கி இது 5வது ஆண்டு. பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் பெண் வழி சமூகம் சிறப்பாக இருந்தது என்றால் அதன் அடிப்படை தாய்மை. அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பார் நர்மதா. பால் சுரக்கும் மார்பகங்களுக்கு கீழே எப்பொழுதும் ஈரமான ஒரு இதயம் இருக்கிறது என்று. பெண்களுக்குத்தான் அது இருக்கிறது, ஆண்களுக்கும் உண்டு. ஆனால் பெண்மையின் ஈரம் மகத்தானது. அது எல்லோரிடமும், சொந்த பிள்ளையிடம் மட்டுமல்ல, எல்லாரிடமும் அது அன்பை காட்டுகிறது, தாய்மையை சுரக்கிறது. ஏழை பங்காளன் ஜீவா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர். அவர் இறந்த போது ஒரு மலர் ஒன்றை ஜனசக்தி பத்திரிகையில வெளியிட்டார்கள். அப்பொழுது அதில் எழுதாத ஆட்களே இல்லை. என்.ஆர். ராதா, எல்லா நடிகர்களும், அசோகன், நாகேஷ், திரைப்படத்துறை, அரசியல்வாதிகள், அனைத்து அரசியல்வாதிகளும் அதில் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். எம்ஜிஆரிடம் சென்று அதற்கு ஒரு கட்டுரை கேட்டார்கள், நீங்கள் எழுத வேண்டும் என்று. ஏனென்றால் ஜீவா என்றால் எம்ஜிஆருக்கு உயிர். அவர் பிரபலம் இல்லாத காலத்தில் கலைவாணர் NS கிருஷ்ணன், அவர் தான் அப்ப ரொம்ப பாப்புலர். அவர் சாலையில் சென்றால் கூட்டம் குழுமிவிடும். எம்ஜிஆருக்கு அப்பொழுது அவ்வளவு பிரபலம் அல்ல. ஆனால் கலைவாணர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும், ஜீவா பேசுகிற கூட்டத்துக்கும் எம்ஜிஆரை அழைத்து செல்வார். அப்பேற்பட்ட ஜீவா இறந்த போது எம்ஜிஆரிடம் ஒரு கட்டுரை கேட்டார்கள். அவர் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? தாய்மை பண்பு பூண்டவர் ஜீவா என்றார். ஆண்தான், ஆனால் தாய்மை பண்பு இருக்கிறது, அது மிக உயர்வானது, எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அந்த தாய்மை பண்பு அது சமூகத்தை மிகச்சிறப்பாக வழி நடத்தி செல்லும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நிகழ்த்த வந்தோம் என்றான் பாரத். ஆனால் அது ஒரு குழந்தமை என்கிறார் நர்மதா. நீங்க பாருங்க, ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க, பெண் கவுன்சிலர், ஆனா கூட்டத்துக்கு அவன் புருஷனுக்கு வந்துட்டு இருப்பான். நமக்கு அதுல ஒரு சந்தோஷம், நான் கவுன்சிலர். குழந்தமை, அது உரிமை, அதை நிலைநாட்டுவோம் என்கிற வீடு கொண்டு எழுகிற நிலைமை இன்னும் வரவில்லை என்கிறார். எத்தனையோ ஆண்டு காலம் எல்லா நாடுகளிலும் பெண் பிரதமர்கள், பெண் ஆட்சியாளர்கள் வந்துவிட்டார்கள் பெரும்பாலும். ஆனாலும் நிலைமை மாறவில்லை. ஓரிருவர், இந்திரா காந்தி போன்றவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தன்னிச்சையாக செயல்பட்ட பெண்மணிகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் ஆணாதிக்கம் என்கிற அரசியல் வட்டத்துக்குள் உள்பட்டே செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. எனவேதான் பெண் அரசியல் முன்னிலைப்படுத்த வேண்டும், பெண்மை ஆளுகிற நிலைமை வர வேண்டும். பெண் அரசியல் என்றால் நீங்கள் உடனே ஆணுக்கு எதிரானது என்று கருத வேண்டியதே இல்லை. அப்படித்தான் நம்ம சினிமா எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 70களிலிருந்து இருந்து நான் படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். லேடிஸ் கிளப், லிப்ஸ்டிக், மை கிளப் டான்ஸ், இதுதான் பெண் உரிமை. இப்படித்தான் நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறது. அது அல்ல உண்மை, அது அல்ல. பெண் உரிமை என்பது ஆணுக்கு சமமாக பெண் வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பாரதி சொன்னான் இல்லையா? அதுதான் பெண் உரிமை. சக உயிராக மதிக்கிறது. நீ உயர்த்தவும் வேண்டாம், புனிதம் அல்ல. பெண்மை என்பது புனிதம் என்பார்கள். ஒன்று இவன் காலில் போட்டு அடிமையா மிதிப்பான், இல்லைன்னா கோயில் கட்டி கோபுரமா வைப்பான். இப்ப அங்காள பரமேஸ்வரின்னு ஒரு சாமியார் வந்துட்டு இருக்காங்க, பார்ப்பீங்க. ஒண்ணு சாமியார், இல்லைன்னா அடிமை அல்ல. சக உயிரி, சக உயிர், அவள் நமக்கு சமமானவள் என்று சொல்லக்கூடிய அரசியல் தான் பெண் அரசியல். அதை பெண்கள் நிலைநாட்டுவார்கள் என்று சொல்லுகிறார் நர்மதா. அதுதான் இந்த ஒட்டுமொத்த தொகுப்பும் சொல்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். இஸ்கப் என்கிற அமைப்பு, இந்திய சோவியத் கலாச்சார நட்புறவு கழகம் என்கிற அமைப்பு, சோவியத் யூனியன் உடைந்த பிறகு அது இஸ்கப், இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் என்று இயங்குகிறது. அதுல இஸ்கப் குரல் என்கிற ஒரு பத்திரிகை வருகிறது. அதில் நான் இந்த இதழில் உலகின் அழகான பெண் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஆஞ்சலினா ஜோலி, ஆங்கில படம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஆஞ்சலினா ஜோலி மிக அழகான பெண் என்று அவருக்கு ஒரு பெயர். உலகின் அழகான நடிகை, அழகான பெண் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகின் அழகான பெண் என்று நான் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டதன் காரணம் அது தோற்றம் அல்ல. அவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால்
அவர் ஐநா சபையிலே அகதிகள் மறுவாழ்வுக்கான தூதராக அவரை பதவியில் அமர்த்துகிறார்கள். நாடெங்கும் செல்கிறார். ஆப்கான் செல்கிறார், ஜப்பான் செல்கிறார், சோவியத் யூனியன் செல்கிறார், சிரியா செல்கிறார். உலகில் எங்கெங்கு அடக்குமுறை, ராணுவ ஒடுக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் அகதிகளை சேர்ந்து இங்க டெல்லியில் வந்திருக்கிறார். அந்த அம்மா டெல்லியில் வந்து அகதிகளை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்பொழுது அவருடைய மனம் பாருங்கள், அதுதான் நான் தாய்மை என்று சொல்ல வருகிறேன். அந்த மங்கோலிய இனத்திலிருந்து ஒரு குழந்தை, கருப்பு இனத்திலிருந்து ஒரு குழந்தை, அதே போல மற்றொரு இனம் எனக்கு சட்டென்று நினைவு வரவில்லை, அந்த இனத்திலிருந்து ஒரு குழந்தை மூவரையும் தத்தெடுத்து வந்து 3 பேரையும் தன் பிள்ளைகளில் ஒருவராக வளர்த்து இன்று அவர்கள் புகழ்பெற்று விளங்குகிறார்கள் தத்தம் துறையிலே. சொந்த பிள்ளைகள் அல்ல, 3 இனங்கள், வெவ்வேறு இனங்கள். யாருக்கு இது தோன்றி இருக்கும் சொல்லுங்கள் பாருங்கள், சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பெண்ணுக்கு தோன்றி இருக்கிறது. அவள் தானே உலகின் அழகான பெண். எனவே தாய்மை என்பது பொதுவானது. அந்த தாய்மை குடும்பத்தை மட்டுமல்ல, சமூகத்தையும் முன்னடத்தும். அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த பெண் அரசியல் எழுந்திருக்கிறது. என் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.